ஆரம்பத்துல இருந்தே வயசு 6 எண்ணெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன ஒன்று பார்க்குறாங்க. அவங்க யூரின் போகிறதுக்கு கூட நான் வெளியே வர முடியாது நைட்டில். வந்தால் எங்கே போயிட்டு வர? 10-12 வருஷம் ஆகுது அவங்க மேலே சொல்லி. யார் அவங்க? எங்கள் ஊருக்காரங்களே தான். அவங்கள வச்சு நிறையா பிரச்சனை. அவங்களையும் கூப்பிட்டு நீ என் பொண்டாட்டிட்டு பேசிகிட்டு இருக்க, நீ கூப்பிட்டு போய் குடும்பம் பண்ணு. யார்கிட்ட பேச ஆரம்பிச்சிங்க சொன்னீங்க? எங்கள் ஊர்லேயே என்னை தப்பா என் கூட சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. பேசல வரலன்னா நான் பசங்களுக்கு மருந்து வச்சு சாவடிச்சிருவேன். இப்போ என்னை தூக்கி பார்த்தாங்க, தூக்க முடியல. காலை கீழே ஈத்து விட்டுட்டாங்க. கீழே விழுந்துட்டேன். நான் தலையை பிடிச்சி கீழே அடிச்சு என்கிட்ட நீ கடன் அடிப்ப போ, இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் நான் சொன்னேன். பார்த்தீங்களா, அந்த ஆளை நான் ஈத்துட்டு ஓடிட்டேன்னு இவங்க அண்ணன், இவங்க அப்பா, இந்த ஆள் எல்லாருமே ஊருக்குள்ள பசங்க முன்னாடி இதெல்லாம் பேசுறீங்கம்மா. அப்புறம் இவங்க முன்னாடி தான் மேடம் எல்லாம் நடக்குது. இவ படுத்துட்டு இருக்கா. அம்மா அந்த ஊர் எல்லாம் மாறி போச்சுவோம். கறியே நான் மருந்து வச்சு சாவடிச்சு இன்னும் நீ வந்து காரி சாப்பிட்டு வெளியே வந்தா குதிரையாட்டம் எப்படிக்கிறா பாரு, தின்ட்டு போறா பாரு. அதுக்கு இன்னும் அம்மா மாதிரி தான் நீ இருப்ப, அவளாட்டமே தான் நீ இருப்ப. பரசல் இருந்தால வீட்டுக்காரங்க எனக்கு நிறைய பிரச்சனை மேடம். 20 வருஷம் அது கல்யாணம் ஆயிட்டு 3 மாசம் கூட நான் நிம்மதியா இல்லை மேடம். ஆரம்பத்துல இருந்தே வயசு 6 எண்ணெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன ஒன்று பார்க்குறாங்க. அவங்கள நீ என்ன பார்க்குறேன்? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. யூரின் போகிறதுக்கு கூட நான் வெளியே வர முடியாது நைட்டில். வந்தா எங்கே போயிட்டு வர? எங்கேயோ போயிட்டு தான் இப்போ வர. நீ எத்தனை நாள் வராது கூட இருக்க மேடம். வெளியே வரமாட்டேன். வந்தா பிரச்சனை, பாதுகாத்துல சண்டை. என்னாலே முடியாது. இப்போ ஒரு கொஞ்ச நாளா நான் பேசுறது கிடையாது. எல்லாத்தையும் வச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஒருத்தரை குறிப்பா சொல்லிட்டே இருந்தாங்க. பத்து 12 வருஷம் ஆகுது அவங்க மேல சொல்லி. யார் அவங்க? எங்க ஊருக்காரங்களே தான். ஓ, நீ அப்படி வரியா? அவங்க மேலே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசவும் ஆரம்பிச்சிட்டேன். என்னடி சொல்ற? அவங்கள வச்சு நிறைய பிரச்சனை. அவங்களையும் கூப்பிட்டு நீ என் பொண்டாட்டிட்டு பேசிட்டு இருக்க, நீ கூப்பிட்டு போய் குடும்பம் பண்ணு. நீ என்ன சொல்ற? இப்படிதான் பேசுவேன். ஏன் அப்படிதான் பேசாத, பசங்க ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இதெல்லாம் தப்புன்னு நான் நிறைய டைம் பொறுமையா எடுத்து சொல்லி பார்த்தேன். என்னடி சொல்ற? யார்கிட்ட பேச ஆரம்பிச்சிங்க சொன்னீங்க? எங்க ஊர்லயே என்ன தப்பா என் கூட சேர்த்து வச்சு பேசிட்டு இருந்தாங்க. 12 வருஷம் 13 வருஷம் ஆச்சு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் சரி அவங்க பேசின போறாங்க, எல்லாத்தோடய தான் சேர்த்து பேசுறாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் பொறுமையா நிறைய டைம் எடுத்து சொல்லியிருக்கிறேன். இல்ல நான் இப்படிதான் பேசுவேன், நான் சும்மா தானே சொல்றேன். சும்மா சொல்றதுக்கும் அசிங்கமா அவங்களோட சேர்த்து வச்சு பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லம்மா. ஒரு அசிங்கமாயி போச்சு குமார். எதுவுமே நான் பேச மாட்டேன். அதுக்காக நீ என்கிட்ட பேசணும். தினமும் வர்றதே சண்டை அடிக்குது நைட்ல. பேசல வரலன்னா நான் பசங்களுக்கு மருந்து வச்சு சாவடிச்சிருவேன். இப்போ 1 வாரமா இது பண்ணிட்டு இருக்காங்க. எது? இவங்க பேசுற தகாத வார்த்தை எனக்கு அதை ஜீர்ணிச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பேச பிடிக்கல. நான் அதனால பேசல. என்னால முடியாது, நீ இவ்வளவு அசிங்கமா பேசுற. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. பிடிச்சானா பிடிக்கலன்னா என்ன, பேசுனா பேசணும், அவ்வளவுதான். கூப்பிட்டா வரணும். சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? என்னை தூக்கி பார்த்தாங்க, தூக்க முடியல. காலை கீழே ஈத்து விட்டுட்டாங்க. கீழே விழுந்துட்டேன். நான் தலையை பிடிச்சி கீழே அடிச்சு சாவு. அடங்கம்மால பாப்பா 11 படிக்கிறான். அவளையும் ஒரு அடி அடிச்சேன். அந்த மாதிரி பண்றேன்னு அவ வந்து சட்டை பிடிச்சி பின்னாடி ஏத்துட்டு அவளையும் ஒரு அடி அடிச்சிட்டாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் மருந்து குடிச்சிட்டு நான் செத்துருன்னு மருந்து வாங்கிட்டு வந்து வச்சு இது பண்றது. இப்ப நான் மருந்து பசங்களுக்கு ஊத்திடுவேன். என்கிட்ட பேசினா நான் பசங்களுக்கு ஊத்திடுவேன். அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும். அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. இந்த கொலை மிரட்டல் ஆச்சு. அப்படிதான் மேடம் சொல்றாங்க. பசங்க 3 பேருமே வந்திருக்காங்க. பசங்களை வர சொல்லுங்க. அதுக்கு மேல உங்க இஷ்டம், நம்ம என்ன பண்ண முடியும்? என்கிட்ட நீ கடன் அடிப்ப போ, இந்த மாதிரி எல்லாம் பண்ற, நான் பேச மாட்டேன். அப்ப பணம் ஓட்ட தான் படிப்பியா? 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பேசுறாங்க. என்னால முடியாது, இல்ல எனக்கு ரொம்ப இடுப்பெல்லாம் வலிக்கிற மாதிரி. இல்ல ஒரே அடி. திருப்பி என்னால ஒரு வார்த்தை கூட பேசவே முடியல. 1/2 மணி நேரத்துல வந்து டெலிவரிக்கு போறேன். அண்ணன் தம்பி இல்ல, யார் வந்து உன்னை கேட்பா? ஏன் வந்து உன்னை கேட்பா? வர சொல்லு பாப்போம். இப்படி கெட்ட வார்த்தையில என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். எதுக்கும் அப்படி ஒருத்தர் கூட இருக்கீங்க?
போக மாட்டிருக்காரு மேடம், எங்க வீட்டுல தான் இருக்காரு. நான் இப்ப அந்த முடி பிடிச்சி அடிச்சு கீழே அடிச்சு அன்னைக்கு வீட்டு விட்டு நான் வீட்டுல இருந்தா அன்னைக்கு செத்துட்டு இருப்பேன். நான் கேளு இவ இது மட்டும் நான் வீட்டுல இருந்தா நான் எங்கேயாவது போறேன்னு சொல்லிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஊசி போட்டுட்டு பக்கத்து ஊர்ல தான் அக்கா வீட்டுக்கும் போல, தெரிஞ்சு வீட்டுல நான் அங்க போனா தேடிட்டு வருவாங்க, அங்கேயும் போல. சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஆளை நான் ஈத்துரு ஓடிட்டேன்னு இவங்க அண்ணன் இவங்க அப்பா இந்த ஆளு எல்லாருமே ஊருக்குள்ள சொல்லிட்டாங்க. இந்த வயசுல இருக்கிற பசங்களை டிவியில காமிக்க கூடாது, அவங்க உள்ளே கூப்பிட கூடாது. பட் டே இன் அண்ட் டே அவுட் இந்த குழந்தைங்க அனுபவிக்கிறது வேதனை என்னது? இதுக்கொசரம் தான் நான் வந்தேன். தினமும் சாவறாங்க அவங்க. வேற நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது, அவங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகக்கூடாதுன்னு ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறோம். எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். பசங்க முன்னாடி இதெல்லாம் பேசுறீங்கம்மா. அப்புறம் இவங்க முன்னாடி தான் மேடம் எல்லாம் நடக்குது. இவ படுத்துட்டு இருக்கா, அம்மா அந்தாண்ட படுத்திருக்காங்க, இந்த பாப்பா என் பக்கத்துலயே படுத்துருக்கு. என்ன ஒண்ணும் பண்ண முடியாது நினைச்சுக்கிறியா? என்ன வேணாலும் பண்ணுவோம் இந்த இடத்துல. பாக்குறியா, அவங்க அம்மா இருந்தானா பாப்பா இருந்தானா? ஊர் எல்லாம் மாறி போச்சு கறியே. நான் மருந்து வச்சு சாவடிச்சு இன்னும் நீ வந்து காரி துப்புன்னு எல்லாரும் உன்னை வந்து அசிங்க பேசணும். இந்த ஒரு நிமிஷம் இருங்க. 5 நிமிஷம் தான். இந்த அம்மா போன் பண்ணல, நான் இருந்து இப்ப இங்க உட்காந்துருக்கவே மாட்டேன். ஏன்? நான் மருந்து வாங்கி வச்சுட்டேன் மேடம். முந்தானத்தே வாங்கிட்டு வந்தேன். இந்த பாப்பாத்தை திறந்து நான் படுக்கிற இடத்துக்கு நேரம் எப்படி இன்னைக்கு வந்து எதனா பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியும். குடிச்சிடணும்னு சொல்லிட்டு அங்க வச்சிருந்தேன். மூணு பேத்தையும் மருந்து வச்சு குடிக்கலனாலும் கை காலை கட்டி போட்டாச்சு ஊத்துவேன். குடிச்சுதான் ஆகணும். குடிக்கலாம் அவங்களை என்ன பண்றேன் பாருங்க. என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ? இது வரைக்கும் கூட்டு போய் சத்தியமானு சொல்றாங்க. அந்த ஆளு ஊர்லயே இல்ல, சம்மந்தப்பட்டு பேசுற ஆளு ஊர்லயே இல்ல. 3 வருஷம் ஆகுது அந்த ஆளு ஊரு விட்டு போய். அந்த ஆள் இங்க இருக்காங்க, நான் பெங்களூர்ல இந்த ஆள் கூட வேலைக்கு போயிருக்கேன். அங்க இந்த ஆளை வச்சு அங்க பேசுறது. இருந்தாலும் பேசுறேன், இல்லைனாலும் பேசுறேன். இப்பவே கண்ணை கட்டுது. இவங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது ரத்தம் கொதிக்குது, வாயில வார்த்தை வருது. நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். பொறுமையே பெருமை. காசு கொடுக்குறேன், துணியை துவைச்சு போடுன்னு அந்த பாப்பாட்ட சொல்றதுவங்க எல்லாம் அப்பாவா? அண்ணே உடனே தானே கடைக்கு போயிட்டு பாத்திர கடைக்கு அவனை வர வச்சிருப்ப போற போயா உன் சந்தோஷத்துக்கு நீ போவ. நான் யார்கிட்ட பார்த்தேன்னு கேக்குறாங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? குளிக்க கூடாது, ட்ரெஸ் போட, நைட்டி போறது கூட சாப்பிட்டு வெளியே வந்தா குதிரையாட்டம் எப்படிக்கிறா பாரு, தின்ட்டு போறா பாரு. 20 வருஷமா இதே டார்ச்சர் தான். இந்த பையன் வயிற்றுல இருக்கும்போது செங்கல் எடுத்து நானே குத்திட்டு மேடம் வயிற்றுல. இவனுக்கு இன்னும் குழந்தை இருக்க கூடாதுன்னு. வம்சம் பாசம் பரம்பரை. அதுக்கு நீ அம்மா மாதிரி தான் நீ இருப்ப, அவளாட்டமே தான் நீ இருப்ப அப்படின்னு பேச வேண்டியது. கர்மம் ஒரு தோசைக்கு இப்ப அவன் கூட வரும் பிறந்த பையன், ஒரே ஒரு தோசைக்கு கழுத்துல காலை வச்சு மெதிக்கிறான். வர சொல்லுங்க